ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விஜயா ஸ்ருதியோட அம்மாவ கூப்பிட்டு ஸ்ருதி மேல ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸ்ருதி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. எனக்கு மரியாதையே தரமாட்றா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா ஸ்ருதிக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, இப்போ நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்போ நீங்க கால் பண்ணி என்ன திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஸ்ருதி அம்மா சொல்றாங்க, நீ என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்க? உன் மாமியார் என்ன கூப்பிட்டு உன் மேல அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி கேட்குறாங்க, அப்படி ஆன்ட்டி உங்ககிட்ட என்னதான் மம்மி சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி அம்மா சொல்றாங்க, எண்ணெய் கீழே ஊற்றி அவங்கள விழ வச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தலையில மாவு கொட்டினது எதுக்கு நீ ஸ்டேட்டஸ்ல எடுத்து வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்ட்டி தலையில மாவு கொட்டி இருந்தது பார்க்க காமெடியா இருந்தது. ஒரு ஃபன்னுக்காக தான் ஸ்டேட்டஸ்ல எடுத்து வச்சேன் மம்மி. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கீழே ஊத்துனது தெரியாம கீழே ஊத்துனது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஸ்ருதியோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கோபம் குறையல. நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு உன் மாமியார் நம்மளை எப்படி மதிக்கணும், ஆனா இன்னைக்கு ஒன்னால நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் ஸ்ருதி அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ உடனே ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மம்மி, ஆன்ட்டி வீட்டுக்கு வரட்டும், எதுக்கு என் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு நான் போயிட்டு கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி அம்மா சொல்றாங்க, நீ ஒன்றும் போயிட்டு கேட்க வேண்டாம், நீ திரும்ப போய் கேட்டனா அதையும் ஒரு கம்ப்ளைண்டா எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, நீ எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியோட அம்மா கார்ல போயிட்டு இருக்காங்க. போற வழியில மீனாவை பாக்குறாங்க. இப்போ உடனே காரை விட்டு இறங்கி மீனாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன், ஆனா நீ பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்க, இன்னைக்கு உன்னாலதான் நான் அவமானப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடனே மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ எதுக்குமா நீங்க என்ன திட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி அம்மா சொல்றாங்க, எதுவுமே பண்ணாத மாதிரி நடிக்காத. ஸ்ருதி கிட்ட உன் மாமியார் பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சு இப்போ அவங்களுக்கு எதிராக நீ ஸ்ருதியை மாத்தி வச்சிருக்க, எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உடனே மீனா சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணலமா, நான் எதுவும் யாருக்கும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒன்று ஸ்ருதி அம்மா சொல்றாங்க, நீ எதுவுமே சொல்லி கொடுக்காம தான் இன்னைக்கு உன் மாமியார் என்ன கூப்பிட்டு அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, அத்தை உங்களை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நீ எப்படியெல்லாம் ஸ்ருதியை மாற்றி வச்சிருக்கன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி அம்மா காரில் ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ மீனா முத்து கால் பண்ணி ஸ்ருதி அம்மா திட்டினதெல்லாம் சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீ வீட்டுக்கு வா மீனா, நானும் வீட்டுக்கு வரேன், வந்து அந்த பழக்குரலுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்துவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வரும்போதே ரொம்ப கோவமாக வராரு. அப்போ ரவி ஹாலில் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு உன் பொண்டாட்டி எங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரவி சொல்கிறாரு, அவ உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு, வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரூம் கூட்டிட்டு போறாரு. இப்போ முத்து போயிட்டு ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க, உங்க அம்மா எதுக்கு தேவையில்லாம மீனாவை திட்டுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, அம்மா எனக்கும் கால் பண்ணாங்க, ஆனா அதுக்கு காரணம் உங்க அம்மா தானே, அவங்க எதுக்கு போயிட்டு எங்க மம்மி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத விஜயா வெளியே நின்று ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. இதோட திங்கட்கிழமை எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.